வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது திருமாவர்களுடைய இன்றைய பேச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருமாவர்கள் நிறைய பேசிகிட்டு இருக்கார் தொடர்ச்சியாக. இன்றைக்கி அவர் பேசிய பேச்சு, காவல்துறையினர் நடுநிலை தவறிவிட்டார்கள், தலித்துகளுக்கு எதிராக இருக்கார்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து இன்னொன்று சொல்கிறாரு, ஆனாலும் கூட்டணி வலுவாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. கூட்டணியை முறிக்குவதற்கு சதி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. கூட்டணியை முறிப்பதற்கு யாரும் சதியே பண்ணல. இன்றைக்கி இருக்கக்கூடிய தொடர்ந்து திருமாவர்கள் தான் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கார். திருமாவர்கள் இந்த புத்தக வெளியீட்டு விழாட கலந்து கொள்ளாததே ஒரு மாபெரும் தவறு. அதையும் தாண்டி ஆதவர்ஜுனா அவங்களை விட்டு போயிட்டார். அவருக்கு மறுபடியும் அப்பாயின்மெண்ட் தந்தீங்கன்னா திமுக அதை எப்படி பார்க்கும்? இதுக்கு அவரை உள்ளே வச்சுருக்கலாமே. அப்போ திமுகவில் இருந்துட்டு திமுகவுக்கு உள்ளுக்குள்ளே இருந்தே குடைச்சல் கொடுத்துட்ருப்பீங்க. அதை எப்படி திமுக ரசிக்கும்? இப்போ திமுக அவங்களை எப்படி பார்க்கும்? அதையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காவல்துறை உங்களுக்கு நடுநிலையாக தவறி விட்டதுங்கிறீங்க. காவல்துறையுடைய அமைச்சர் யார்? சிஎம் தான். அப்போ சிஎம் மேலே தான் ஸ்ட்ரைட்டாக குறை சொல்லணும். அதை ஏன் சொல்ல மறுக்கிறீங்க? ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பார்த்திங்கன்னா அமாஸை பற்றியும் இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவை பற்றியும் கண்டன ஆர்ப்பாட்டங்கிறாங்க. ஜவஹர் அலியை பற்றி கண்டன ஆர்ப்பாட்டம் இல்லை. உங்கள்கிட்டையும் கேட்குறோம், ஜவஹர் அலி அவர்களுக்காக நீங்கள் தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தியிருக்கலாமே. இன்றைக்கி இருக்கக்கூடிய கனிம வள கொள்ளையை பற்றி பெரிய அளவுக்கு பேசியிருக்கலாமே. ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணி அதை பற்றி நீங்கள் பேசியிருக்கலாமே. நான் யார் அந்த சார்னு பெருசாக போயிட்டு இருக்கும்போது இல்லை கரெக்டாக நடந்துகிட்ருக்குது அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க. ஈசிஆர் விஷயத்தில் எடுத்தவொன்னு நீங்கள் சொன்னீங்க, கொடி கட்டுறதுனால திமுக இல்லை அப்படின்னீங்க. கரெக்டு தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க என்ன சொல்கிறாங்க, கொடி கட்டினா டோல் கட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. அந்த தைரியம் யார் கொடுத்தது? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதே ஜெயலலிதா ஆட்சியில் இந்த மாதிரிலாம் பேசியிருக்க முடியுமா? இன்றைக்கி வரக்கூடிய ஒவ்வொரு தகவலும் பாருங்கள். இன்றைக்கி திமுக கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு அம்பலப்பட்டு இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆகிடுச்சுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கோங்க. அது பஸ் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆனாலும் சரி, விவசாயிகள்னால் உரம் பிரச்சனை. அந்த உரத்தை இப்போ மடக்கி வச்சு பல கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்கன்னு திமுக காரர் மேலேயே கேஸ் போட்டிருக்காங்க. உண்டா இல்லையா? இன்னும் குறிப்பாக சொல்ல, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஞானசேகரன் வழக்கு, அதில் முன்னுக்கு பின் முரணாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதிமுக சொல்லிக்குது, நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் முறையிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லலாம், இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஈசிஆர் வழக்கு, அது எவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட் ஆகி ஈஸியாக முடிக்க வேண்டிய பிரச்சனை. நம்ம பாருங்கள், ஞானசேகரன் பிரச்சனை வருது, ஈசிஆர் பிரச்சனை வருது. அப்படியே அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்லேயே குண்டு போடுறாங்க. அப்போ மக்கள்கிட்ட என்னங்க நினைப்பாங்க? தினந்தோறும் ஒரு 4 செய்தி, இந்த மாதிரியான செய்தி. அவங்க பிரச்சனை, அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை. அப்புறம் அந்த மருத்துவரை போய் உள்ளே போய் அடித்தது, கோர்ட்டுக்குள்ளே போய் ஒருத்தர் வெட்டினது, ஆம்ஸ்டாங்லேருந்து ஆரம்பித்து தொடர்ந்து இந்த மாதிரி வந்துட்டு இருந்தால் எப்படி நீங்கள் 200 இலக்கை நோப்பீங்க? இப்படி திராவிட மாடல் அரசு, சூப்பர் அரசுன்னு சொல்கிறீங்க. எதை கேட்டாலும் இன்றைக்கி கூட பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது. தப்பாக எடுத்துக்காதீங்க, தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா மாநிலமும் புறக்கணிக்கப்படுது. இதே மாதிரி தான் மம்தா பானர்ஜியில் எல்லோரும் எங்களால் நிதி கொடுக்க முடியல, நான் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, இவங்களுக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் பணிக்கொடை கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்களா? உங்களுடைய முழுக்க உங்களுடைய ஃபோக்கஸ் என்ன? அதிமுகவை உடைக்கணும். அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் உங்கள் கையால் ஆகிட்டாங்க. அங்கே நடக்கிறது என்னென்னு உங்களுக்கு தெரியுது, எல்லாம் நான் தெரியும். அதை வேகப்பட்ட வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்க. அடுத்து என்னது? தாவாக்கா உடைச்சிடணும். அதாவது ஆதவர்ஜுனா எல்லாத்துக்கும் ஒரு சண்டை. அதாவது தொடர்ந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு வருஷம் 1.25 வருஷம் தான் எலெக்ஷன் இருக்க போகுது. வேகமாக ஓட போகிறாங்க. இதில் எப்படி அங்கே இருக்கவங்களுக்கு சண்டை நடக்கும்? அவங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கே டைம் இருக்காது. தொடர்ந்து நம்ம தாவாக்கா ஆதரிக்கிறோம். ஏன் அங்கே ஆதரிக்கக்கூடாது? திராவிட மாடல் ஆட்சி சூப்பராக பண்ணால் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இப்போ நம்ம சொன்ன நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம் சொல்லுங்கள். முன்னுக்கு பின் முரணான அரசுன்னு சொன்னோம். ஏற்கனவே 12 மணி நேரம் வேலைன்னு சொல்லிட்டு டக்குன்னு 8 மணி நேரம் மாற்றினீங்க. காலை உணவு திட்டத்துக்கு டெண்டருக்கு வெளியில் கொடுத்தீங்க. அப்புறம் இல்லை நாங்களே பண்ணுவோன்னீங்க. எதுக்கு இந்த தடுமாற்றம்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். என்ன நடந்துட்டு இருக்குது? டங்ஸ்டனுக்கு முதல்ல ப்ரொபோசல் கொடுப்பீங்க, அப்புறம் இல்லை நாங்கள் கொடுக்கல அப்படிங்கிறீங்க. அதிமுக மேலே பழி போடுறீங்க, அதிமுக உங்கள் மேலே பழி போடுறாங்க. உங்கள் 2 பேர் மேலேயும் பிஜேபி பழி போடுது. என்ன தான் உண்மையாக நடந்துட்டு இருக்குது? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது ஒரு வெற்று விளம்பர அரசு. வேறு சொல்கிறாருல அதிமுக, நாங்கள் பண்ணதை ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய அரசு. எல்லா விஷயத்துக்கும் கலைஞர் பேர். நீங்கள் கலைஞர் பேரில் நூலகம் எல்லாம் ஆரம்பிங்க. ஏழைகளுக்கும் கொடுங்கள், நடுத்தர மக்களுக்கு கொடுங்கள். இதானே கேட்டுட்ருக்கோம். திடீர்னு பார்த்தா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த செக்டார் மக்கள் நல்லா இருக்காங்க கொஞ்சம் சொல்லுங்கள்? தமிழ்நாட்டில் எல்லாம் தமிழ்நாட்டில் அருமையாக இருக்காங்களா? நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றிட்டீங்களா? சட்டமன்றம் 100 நாள் கூடுன்னீங்க, வெறும் 15 நாள் தான் கூடுது. 15 நாள் கூடக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஏன் அவ்வளோ சம்பளம்னு கம்யூனிஸ்ட் கேட்குறாங்க. நம்ம என்ன கேட்குறோம்? இவ்வளோ தூரம் கேட்குறீங்கல்ல, போராட்டம் பண்ணுங்கள், முதலமைச்சரை நேராக சந்தித்து பேசுங்க. ஏன் இந்த தயக்கம்? இன்றைக்கி இப்போ தமிழகம் முழுக்க ஒரு சர்வே,
திமுக எடுத்துருக்குது. தமிழ்நாட்டில் சர்வே என்ன இது இல்லைங்க, விஜய் வந்து பெரிய ஆள் ஆகிட்டு இருக்காரு, அது தெரியாமல் திமுக அவ்வளோ பதட்டப்படுது. ஒரே நேரத்தில் மொத்த ஃபோக்கஸும் விஜய் மேலே காட்ட வேண்டிய அவசியம் என்ன? அவர் கட்சியில் நடக்குது. ஜாதி பார்த்து கொடுக்குறாங்களா? அது ஒரு நீங்கள் பாருங்களேன், யூடியூப்பு ஃபேஸ்புக்கெலாம் ஜாதி பார்த்து கொடுக்குறாரு, எங்களுக்கு வந்து மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு பெண் தொண்டர் குமுறல், இதெல்லாம் வீடியோ. இந்த வீடியோவை பெரிய அளவுக்கு பணம் கட்டி இவங்களே வைரலாக்குறது. பெரிய முக்கியமான சேனலெல்லாம் டிபேட் என்னென்னா, விஜய் அரசியல் தேர்வு வர மாட்டார். அதெல்லாம் ஒரு வருஷத்தில் முதலமைச்சராக முடியாது. அப்போ எம்ஜிஆர் ஆகலாம், இவராக முடியாது. அதெல்லாம் எம்ஜிஆர் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டாருங்க. ஏன் விதிவிலக்கு இருக்கக்கூடாது? எல்லாம் அப்படியே நடக்கணுமா? அரசியல் அப்படியே கரெக்டாக தான் நடக்கணுமா? இல்லை அவங்களுக்குள்ளே சண்டை வரும். அதாவது என்னங்க, ஒருத்தர் அரசியலுக்கு வராரு, வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. யாரும் வரக்கூடாது, நம்ம மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வராரு, வந்த உடனே ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கும். நாங்கள் நல்லது பண்ணுறோம், நல்லது பண்ணால் வாங்க, அப்படி இல்லை போட்டி இருக்கணும். விஜயகாந்த் அவர்கள் மாநாடு நடத்தினார் கலைஞர்கள் இருக்கும்போது. அப்போ இவ்வளோ போராட்டம், இவ்வளோ பிரச்சனை நடந்ததா? அவருக்கு இவ்வளோ கட்டுப்பாடுகள் நடந்ததா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஜெயலலிதாவும் கலைஞர் அவர்களும் விஜயகாந்தை ஒடுக்கிறதுக்கான வேலையெல்லாம் பண்ணாங்க. ஆனால் அந்த நியாயமான அனுமதிக்கு இந்த அளவுக்கு பண்ணாங்களா? எல்லா காலத்திலும் ஒரு அடக்குமுறை உண்டுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அடக்குமுறை உண்டா? அதாவது அமைதியாக இருந்து சும்மா வீட்டில் இருக்கவரையும் உசுப்பேற்றி விட்டு இன்றைக்கி அவர் அந்த பையனும் இந்த பையனும் சொல்லிட்டு போட்டு விஜயை பெரிய ஆளாக்கிறதில் முக்கிய பங்கு திமுகவுக்கு தான். இன்றைக்கி திமுக அரசினுடைய இந்த அலங்கோலமான ஆட்சியை விமர்சித்து தானேங்க விஜய் பேசுவார். இப்போ ஒரு குடும்பம் சுரண்டுது, அதையும் தாண்டி அதுக்கு பதில் இல்லை. அதையும் தாண்டி இப்போ பேசுவார்ல, ஈசிஆர் மேட்டர்லேருந்து, ஞானசேகரன் மேட்டர்லேருந்து, இந்த குண்டு விஷயம் வந்து இவ்வளோ விஷயத்தை பேசும்போது மக்கள் காது கொடுத்து கேட்காமலாம் இருப்பீங்க. இவர்களுக்கு மட்டுமே ஆச்சு. மக்கள்கிட்ட என்ன ஒரு பெரிய விஷயம்? மக்களுக்கு நல்லது பண்ணணும், மக்களுக்கு பணப்புழக்கம் வரணும். ஒரு பக்கம் 1000 ரூபா கொடுக்குறீங்க, இந்த மாதிரிக்கு பெண்களுக்கு எதிராக அநியாயம் நடந்தால் பெண்கள் எப்படி போய் ஓட்டு போடுவாங்க? விஜயோடைய கோர் ஓட்டே அவ்வளோதான். வீட்டுக்கு ஒரு ஓட்டு. திமுக அடுத்த சர்வேவே வீட்டுக்கு ஒரு ஓட்டு. அப்போ என்ன பண்ணலாம்? விஜய் கட்சியை டேமேஜ் பண்ணணும், விஜய் கட்சியில் இருக்க ஆளுகளுக்கு அமைதியாகணும். அப்போ என்ன பண்ணணும்? அதற்கு தேவையான ஃபண்டு கிண்டு ஏகப்பட்டது பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. பதறாத காரியம் சிதறாதும்பாங்கல்ல, இவங்க ரொம்ப பதட்டப்படுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ எப்படி அதை ஸ்டாப் பண்ணுறது? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்ட்ரலையும் எதுக்கிறார், ஸ்டேட் எதுக்கிறார். பிஜேபியோட பி டீம் சி டீம் நாங்கள் ஒன்றும் நடக்கலை. என்ன இவங்க யோசிக்கிறாங்க? இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களுடைய அந்த 15% வாக்கு, அந்த 10% வாக்கு இவர்களுக்கே கிடைக்கும் அப்படின்னா திமுக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு எதிராக மதச்சார்பற்ற அணி ஒன்று உருவாகக்கூடாது. உருவாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திமுக ஓட்டு போடுவாங்களா? ஒன்றும் இல்லை. விஜய் அவர்கள் வந்து இல்லைங்க சிறுபான்மைகளுக்கு பாதுகாப்பாக நான் இருப்பேன், திமுக ரெட்டை வேடம் போடுதுன்னு சொன்னார்னா இங்கே இருக்க ஓட்டு அங்கே வராதுன்னு நினைக்கிறீங்க? ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இல்லை நாங்கள் திமுகவுக்கே போடணுன்னு என்ன கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்களா? ஜெயலலிதாமா இருக்கும்போது திமுகவுக்கும் போட்டாங்க, ஜெயலலிதாமாவுக்கும் போட்டாங்களே. பிஜேபி எதுக்கும்போது அவங்களுடைய நினைப்பு என்ன? பிஜேபி எதிர்ப்பு முக்கியம், அவ்வளோதானே. நீங்கள் பிஜேபியோட உங்களுக்கு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் தெரியாதா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இஸ்லாமியர்களுடைய நிலைமை என்ன? இது எல்லாத்தையும் வைத்து இஸ்லாமியர்கள் முடிவெடுக்கும்பாங்களா இல்லையா? உங்களுக்கே ஓட்டு போடணும். தொடர்ந்து நீங்கள் சமூக ஊடகங்களில் பாருங்கள், இல்லை பேசுகிறவங்களாம் பாருங்கள், எடுத்தவுடனே 5%. அதுக்கு தான் விஜய் அவர்கள் சொன்னார், நீங்கள் எடுத்த உடனே, அதாவது உங்களோட 200 மைனஸ் ஆகும் நேரில், அதோட அர்த்தம் அதுதான். எடுத்தவுடனே அந்த 15% இருக்கீங்கல்ல, அந்த 15%க்கு உங்களுக்கு வேட்டு வைக்கிறாங்க. இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காரு. இனிமேல் பாருங்கள், இனிமேல் அடுத்து வரும். நீங்கள் எந்தெந்த செக்டாரை வந்து கை வைக்கிறீங்களோ அந்தந்த செக்டாரில் எகிரி அடிச்சிட்ருக்காரு அவர். நீங்கள் இன்றைக்கி பட்டியலின மக்களுக்கு நீங்கள் செய்கிற எவ்வளோ அநியாயம் திரும்பவே சொல்கிறாரு. பட்டியலின மக்களுக்கு நம்மளாம் சொல்ல, திரும்ப சொல்கிறது தான். இப்போ திருமாவ கட்சிக்கு வந்து உங்களோட கூட்டணி போட்டால் திருமா கட்சிக்காரங்க உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? நம்ம தொடர்ந்து இதை பதிய வச்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை எழுதி வச்சுக்காங்க. வரக்கூடிய தேர்தலில் நாம் தமிழர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் திருமாவளவன், இவர்களுடைய வாக்குகள் பெரும்பாலும் இன்றைக்கி வந்து தட்டிட்டு போக போகிறாரு விஜய். வரக்கூடிய தேர்தல் கண்டிப்பாக இதை வலியுறுத்தும். எப்படியும் வந்துடக்கூடாது, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. விஜயை நம்ம ஆதரிப்பதுக்கு காரணம் ஒருத்தர் புதுசாக வரட்டுங்க, நல்லாலாம் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்மை பொறுத்தவரையில் திமுக அப்படிங்கிறத ஒன்று கட்சி அதாவது நம்ம நினைக்கிறது தான். யாரும் நம்மளை எதுவும் கேட்கக்கூடாது. நம்ம பையன், நம்ம பேரன், அது இவ்வளோ பட்டவர்த்தனமாக பண்ணும்போது என்னங்க அது ஒரு கொஞ்சம் கூட இது இல்லாமல் பண்ணுறாங்களே. ஒரு இது மன்னராட்சி தாங்க இப்படி நடக்கும். இன்றைக்கி கூட ஆதவர்ஜுன் அவர் அறிக்கை விட்டுருக்காரு பாருங்கள், பண்ணையார் ஆட்சியை ஒழிப்போம். கரெக்டாக தான் பேசியிருக்காரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை என்ன? பண்ணையார் ஆட்சியில் தான் அப்படி இருக்கும். அதனால் இந்த விஷயத்தை தமிழக மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கார்கள். திருமாவர்கள் ஏன் இவ்வளவு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தெரியல. ஆனால் மக்களுக்கு புரியும். நீதி ஒரு நாள் வென்றே தீரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.